குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் நிலைமின்னியல் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்ருக்கோம். இதோட பகுதி 5ஆக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின் இருமுனையின் நடுவரை கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் மின்புலத்தை கணக்கிட போகிறோம். சரிங்களா? இதுக்கு முந்தைய பதிவில் மின் புலத்தை எங்கே கணக்கிட்டிருப்போம் அப்படின்னா, மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் கணக்கிட்டிருப்போம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின் இருமுனையின் நடுவரை தளத்தில் உள்ள புள்ளியில் மின்புலத்தை கணக்கிட போகிறோம். சரிங்களா? அப்போ வழக்கம் போல் ஒரு மின் இருமுனை எடுத்துக்கிறோம். ஏபி என்கிறது தான் அந்த மின் இருமுனை. ஏ என்கிற பகுதியில் -Q என்கிற புள்ளி மின்னூட்டமும், பியில் +Qங்கிற புள்ளி மின்னூட்டமும் இருக்குது. இந்த இரண்டு புள்ளி மின்னூட்டங்களையும் 2A என்கிற தொலைவில் பிரித்து வைத்திருக்கிறாங்க. இப்போ இதோட இருமுனை திருப்புத்திறனை பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதுமே இருமுனை திருப்புத்திறன் -Qவிலிருந்து +Q தான் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, +Qவிலிருந்து -Qன்னு போட்டிருக்காங்க. அப்போ இருமுனை திருப்புத்திறனுக்கு எதிர் திசையில் போட்டிருக்கிறாங்க. அதனால் இங்கே ஒரு மைனஸ் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போது இந்த இருமுனையோட மையப்புள்ளியை O அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த ஓவிலிருந்து வரையக்கூடிய ஒரு நேர்கோடை தான் நடுவரை கோடுன்னு சொல்லுவோம். இப்போது நடுவரை கோட்டில் R தொலைவில் ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன், C என்கிற புள்ளி. இந்த புள்ளியில் தான் இப்போ நம்ம மின்புலத்தை கணக்கிட போகிறோம். சரிங்களா? இப்போ அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம மின்புலம் எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னா, எந்த புள்ளியில் மின்புலத்தை கணக்கிட சொல்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு சோதனை மின்னூட்டமாக +Q அப்படிங்கிற ஒரு மின்னூட்டத்தை அந்த இடத்துல வைக்கணும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல Cங்கிற இடத்துல நான் மின்புலம் கணக்கிட போகிறேன். அதனால் ஒரு சோதனை மின்னூட்டம் +Q மின்னூட்டத்தை வச்சாச்சு. இப்போ இந்த +Q அப்படிங்கிற பியில் மின் இருமுனையில் இருக்கக்கூடிய +Qங்கிற இந்த மின்னூட்டம் இந்த +Q மேலே எந்த அளவுக்கு விசையை செயல்படுத்துது அப்படிங்கிறத கணக்கிடணும். அதே மாதிரி இந்த -Q இது மேலே எந்த அளவுக்கு விசையை செயல்படுத்துது அப்படிங்கிறத கணக்கிட்டு அதை Qவால் வகுத்தோம்னா நமக்கு மின்புலம் கிடச்சிரும். சரிங்களா? அப்போது இந்த +Q என்ன பண்ணும் அப்படின்னா விளக்கும். ஏன்னா இதுவும் ப்ளஸ் தான், இதுவும் ப்ளஸ் தான். ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கக்கூடிய அந்த புள்ளி மின்னூட்டத்தை மின் இருமுனையில் இருக்கக்கூடிய +Qங்கிற மின்னூட்டம் என்ன பண்ணும்? இந்த திசையை நோக்கி, அதாவது E+, இந்த டைரக்ஷன் பாருங்க, இந்த திசையை நோக்கி விளக்கும். அதே நேரத்தில் மின் இருமுனையில் இருக்கக்கூடிய -Q என்கிற இந்த மின்னூட்டம் Cயில் இருக்கக்கூடிய சோதனை மின்னூட்டத்தை -Qவை நோக்கியே ஈர்க்கும். அதனால் E- திசை பாருங்கள், இந்த திசையில் இருக்குது. அப்போ இந்த தொலைவு பாருங்கள், ஏயிலிருந்தும் C சம தொலைவில் இருக்குது, பியிலிருந்தும் C ஒரே தொலைவு தான். இப்போ ஒரே தொலைவில் இருக்குது. இப்போ இவை செலுத்தக்கூடிய மின்புலத்தோட மதிப்பும் சமமாக இருக்கிறதுனால இந்த Cங்கிற புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் ஒரு விசை இந்த பக்கமும் இன்னொரு விசை இந்த பக்கமும் செயல்படுறதுனால தொகுபயன் திசையால், அதாவது இந்த திசையை நோக்கி அந்த மின்னூட்டம் நகரும். அதையே நம்ம மின்புலத்தின் திசையாக எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த இடத்துல விசையை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பகுதிகளாக பிரிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, இப்போ இது E+ அப்படிங்கிறது இந்த இடம் தான் Cங்கிற புள்ளி தான். இந்த இடத்துல தான் என்ன இருக்குது? அந்த +Qங்கிற மின்னூட்டம் இருக்குது. அப்போது E+ இந்த திசையிலையும் E- இந்த திசையிலையும் செயல்படுது. இப்போ இந்த E+ங்கிற இதை செங்குத்து மற்றும் கிடைத்தள கூறுகளாக பிரிக்கிறோம். அதே மாதிரி E- செங்குத்து மற்றும் கிடைத்தள கூறுகளாக பிரிக்கிறோம். இப்போ E+ஓட கிடைத்தள கூறு அப்படின்னு சொன்னோம்னா E+ cos θ, செங்குத்து கூறு E+ sin θ, இந்த ரெண்டும். அடுத்து இந்த E- செங்குத்து கூறு E- sin θ, கிடைத்தள கூறு E- cos θ. இப்போ இந்த E+ sin θவும் E- sin θவும் எதிரெதிர் திசையில் செயல்படுறதுனால இதுவும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்போ ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கும்? இந்த E+ cos θவும் E- cos θ இது மட்டும்தான் இருக்கும். இது ஒரே திசையில் தான் செயல்படுது. அதாவது மின் இருமுனையின் திருப்புத்திறனின் திசையிலே தான். சரிங்களா? திருப்புத்திறன் திசைக்கு எதிர் திசை. ஸோ இந்த ரெண்டு கிடைத்தள கூறுகளையும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? தொகுபயன் மின்புலம் கிடைச்சிரும். சரிங்களா? அதை தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி E+ம் sin θவும் E- sin θவும் கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த மதிப்புகளை மட்டும் நம்ம எடுத்து கூட்ட போகிறோம். அப்போது E டோட்டல் பாருங்கள், -E+ cos θ p cap minus
இ மைனஸ் காஸ் தீட்டா பி கேப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மைனஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இதோட திசை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இ ப்ளஸ் காஸ் தீட்டாவோட திசை பாருங்கள் எப்படி இருக்குது, மைனஸ் பி வெக்டாரோட திசையிலே தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு ஒரு மைனஸ் போடுறோம். அதே மாதிரி இ மைனஸ் காஸ் தீட்டாவோட திசையும் அதே திசையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு மைனஸ். அதனால தான் இந்த இடத்துல 2 மைனஸ் வந்திருக்கு. இங்கே ஒரு மைனஸ் வரும், இந்த இடத்துல ஒரு மைனஸ். இந்த 2 மைனஸும் திசை எப்படி இருக்குது அப்படின்னா மின் இருமுனை திருப்புத்திறனின் திசைக்கு எதிர் திசையில் இருக்குது. அதனால் மைனஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே போல் இ ப்ளஸ் மற்றும் இ மைனஸ் வெக்டாரோட எண் மதிப்பு எப்படி இருக்கும், சமமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா தொலைவு வந்து சம தொலைவில் தான் இருக்குது. சிங்கிற புள்ளியானது ஏயிலிருந்து எந்த அளவுக்கு தொலைவில் இருக்கோ அதே தொலைவில் தான் பியிலிருந்து இருக்குது. அதனால் நமக்கு மின்புலத்தோட எண் மதிப்பு சமமாக தான் கிடைக்கும். இப்போ இ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் அதோட மதிப்புகள் 1/4 q டிவைடட் பை தொலைவோட ஸ்கொயர் இங்கே போடணும். அப்போ தொலைவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதான் ஏக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு. இந்த தொலைவு இது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அப்போ இதை என்னென்னு எடுத்துக்கலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டோன்னா இதை வந்து என்ன எடுத்துக்கலாம், கர்ணமாக எடுத்துக்கலாம். அப்போ கர்ணத்தின் மதிப்பு வேணும் அப்படின்னா மற்ற இரு பகுதிகளோட ஸ்கொயரை ஆட் பண்ணால் கிடச்சிரும். அப்போ இந்த மதிப்பு வேணும்னா எனக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இல்லை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல தொலைவுக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த மதிப்புகளை கொண்டு போய் எதில் இந்த சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். அப்போ இ ப்ளஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 1/4 q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இதை பிரதியிடுறோம். அடுத்ததாக காஸ் தீட்டாவோட வேல்யூ பிரதியிடணும். இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியாது. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஆங்கிள் இதான் டீட்டா. இப்போ இதிலேருந்து காஸ் தீட்டா வேணும் அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியஸ். இப்போ அட்ஜசன்ட் சைடு ஏ, ஹைப்போட்டனியஸ் சைடு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ரூட் வரும். சரிங்களா? அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் தீட்டாக்கு பதிலாக ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இது காஸ் தீட்டாக்கு பதிலாக பிரதியிட வேண்டியது. சரிங்களா? ஓகே. அப்போது இங்கேயும் இ ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் இது ரெண்டுமே எண் மதிப்பு சமமாக இருக்கிறதுனால 2e அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 மைனஸ் ஆஃப் 2e காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ 2 அப்படியே போட்டாச்சு. ஈக்கு பதிலாக இந்த வேல்யூ 1/4 q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சரிங்களா? இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஆல்ரெடி பவரில் என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இதோட பவரில் 1 இருக்குது. காஸ் தீட்டாவோட பவரில் என்ன இருக்குது, 1/2 இருக்குது. ரூட்டுங்கிறத 1/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் பேஸ் சேமாக இருக்கிறதுனால ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரை காமனாக எழுதிட்டு பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். பவர்ஸ் வந்து 1 ப்ளஸ் இங்கே பவர் வந்து 1/2 இருக்குது. ஸோ 3/2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். என்ன அப்படின்னா நமக்கு பியோட வேல்யூ தெரியும், பி வெக்டாரோட வேல்யூ 2q ஏ பி கேப் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ இங்கே 2q ஏ பி கேப் இருக்குது. இந்த வேல்யூக்கு பதிலாக அப்படியே என்ன போட்டுக்கலாம், பி வெக்டார் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் இருந்து என்ன பண்ணுறோம், ஏயோட வேல்யூவை ரிமூவ் பண்ண போகிறோம். ஏன்னா ஏ வேல்யூ வந்து ஆரோட வேல்யூவோட ஒப்பிடும் பொழுது மிக மிக குறைவாக இருக்கிறதுனால ஏ வேல்யூவை இந்த சமன்பாட்டில் இருந்து நீக்கிட போகிறோம். அப்போ நீக்கிட்டோம்னா இன்னும் சமன்பாடு எளிமையாக கிடைக்கும் நமக்கு. இங்கே ஆர் ஸ்கொயர் பவரில் என்ன இருக்கும், 3/2 இருக்கும். அப்போ இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆர் கியூப் கிடைக்கும். ஸோ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1/4 பி வெக்டார் டிவைடட் பை ஆர் கியூப். சரிங்களா? இந்த இடத்துல மைனஸ் கண்டிப்பாக போடணும். ஏன் அப்படின்னா இந்த மின்புலத்தோட திசை எப்படி அமையும் அப்படின்னா இருமுனை திருப்புத்திறனின் திசைக்கு எதிர் திசையில் அமைகிறதுனால அந்த இடத்துல நம்ம மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுவும் நமக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.